இதான் சாம்சங் கேலக்ஸி M55 5G. பிரிக்கலாமா? Must be a monster. ஏய், காப்பிரைட் வந்துற போகுதுப்பா, நிறுத்துங்க. பயப்பரியா குமார்? இது என்னது? டெக் பாஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் ரத்தம் கக்கி சாவாங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. இல்ல அது இல்ல. அதாவது சாம்சங்கோட M சீரிஸ் யூசுவலா வந்து மான்ஸ்டர் சீரியஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? மான்ஸ்டர் மாதிரி அதோட ஸ்பெக் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. இங்கேயும் must be a monster அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மான்ஸ்டர் பாப்போமா? கேலக்ஸி M55. இது வந்து மீடியா பாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சைஸ்ல வந்து சாம்சங் ஒரு பாக்ஸ் பார்த்து. சரி பிரிச்சு பார்ப்போம். இரு, பிரிச்சிட்டீங்களா? ஆமா, நீ வர வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்களாக்கும். போன் வந்து 10 நாள் ஆச்சு. கிரிப்டோ எழுதணும்ன்ற, டெஸ்டும் பண்ணணும்ன்ற. போனை பிரிக்காம எப்படி பண்ணி பார்க்க முடியும்? சரி ரைட், அதெல்லாம் விடு. உள்ள என்ன இருந்துச்சு? உள்ள திறந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் போன் இருந்துச்சு. சரின்னு சொல்லி போனை எடுத்து பார்த்தா இந்த S24 சீரிஸ் மாதிரி பாக்குறதுக்கு ஓரளவு பிரீமியமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ வர சாம்சங் போன்ஸ்லாம் கொஞ்சம் பாக்ஸியா தான் கொண்டு வராங்க. இந்த போன் கொஞ்சம் பின்னாடி ஒரு கர்வா இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கு ஹேண்டியா இருக்கு. வெயிட் கம்மியா இருக்கு. பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. சரி, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது முன்னாடி இருக்கும். வேற சிம் எஜெக்டர் இருந்துச்சு. சரி, சார்ஜிங் கேபிள் இருந்துச்சு. வேற 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 அவ்வளவுதான். மொத்தத்துல எனக்கு அன்பாக்சிங் இல்ல. எனக்கு இல்ல யாரா நீங்களாம்? அன்பாக்சிங் பண்ணுன்றதுக்காக அதே மாதிரி பேக் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவால்காம்க்கு வந்து தம்பி இருக்கிறாங்க. அதாவது ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 இருக்குல்ல, நம்ம நிறைய ஃபோனில் பார்த்துருப்போம்ல, அதே எஸ்ஓசியை எங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டும் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக தான். கேமிங்லேயும் எங்கள் பசங்க செக் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஹீட் ஆகலை, த்ராட்லிங் ஆகலை, எதுவும் லாக் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஓரளவு நல்ல செட்டிங்ஸில் வச்சு விளாட்ல பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் கேமிங்க்கும் நல்லா தான் இருந்தது. ஸ்டோரேஜ்லேயும் தி ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா M சீரிஸ் ஃபோனில் 12GB ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12256, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா 8256. இது கீழ பேஸ் வேரியன்ட் பாத்தீங்க அப்படினா 8128. கூடவே 13 5G பேண்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓவரால் ஹார்ட்வேர் பாத்தீங்க அப்படினா அதுவும் ஓரளவு டீசென்ட்டா தான் இருந்தது. ஆப்டிமைசேஷன்ல மிரட்டி விட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படினா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு டீசென்ட்டா மெயின்டைன் ஆகும்னு தோணுது. சோ ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கல, இது ஒரு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. சைஸ் வந்து 6.7 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா Full HD+. இது கூடவே விஷன் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்ன்றது இப்பெல்லாம் மேண்டேட்டரியா மாறிடுச்சு. அதுவும் இருக்கு. இப்போ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா வந்து மாத்திட்டாங்க. அடுத்து பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 nits வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்ல பிரைட்டான பேனல் தான். பொதுவாகவே சாம்சங் பொறுத்தவரை அந்த டிஸ்பிளே OS அதுல குறைய சொல்லிக்கிற முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த டிஸ்பிளேயும் பண்ணி வச்சிருக்காங்க. OS பத்தி என்னன்றதை மேல போய் சொல்றேன். ரெடியாப்பா, போலாமா? என்ன தலைவா, ஷூட்டுக்கு வர சொல்லிட்டு லேட் பண்றீங்க? என்ன தலைவா? சரி ரைட்டு, இவங்க ரெடி பண்ணட்டும். அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா இந்த போனோட மெயின் கீ செல்லிங் பாயிண்டா M சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருந்தாலும் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது பாத்தீங்கன்னா OS தான். ஸோ OS பொறுத்தவரை இவங்க ப்ராமிஸ் பண்ற மாதிரி ஒரு 5000 ரூபாயும் சரி, 25000 ரூபாயும் சரி, இல்லை 1 லட்ச ரூபாயும் சரி, அவங்க சொல்ற அந்த 4 வருஷம் OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அதுவும் இங்கேயும் இருக்கு. அதே மாதிரி சாம்சங் பே இருக்கு. பிகாஸ் NFC சப்போர்ட்டோட கொடுத்ததுனால நீங்க கார்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், டிஜிலாக்கரை ஆட் பண்ணி நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சாம்சங் பேல வந்து பண்ண முடியும். இதுக்காகவே நிறைய பேர் இந்த போனை சூஸ் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நான் சாம்சங் பே வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன். அதுக்காகவே S சீரிஸ் போற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம இதுலயே சாம்சங் பே வந்துருது இல்லையா? ஸோ A சீரிஸ்க்கு அடுத்து இப்போ M சீரிஸ்லையும் இது இருக்கு. அதே மாதிரி இந்த கால் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஓன் டயலர் ஆப் இருக்கு. அதுல வாய்ஸ் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு. நம்ம முன்னாடி சாம்சங் போன்லாம் பார்த்துருப்போம்ல, டிராஃபிக்ல இருந்து ஃபோன் பேசணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணல டக்குன்னு அந்த நாய்ஸ்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வாய்ஸ் மட்டும் கொண்டு வர மாதிரி அந்த ஃபீச்சர் இருக்கு. குவிக் ஷேர் இருக்கு, நாக் செக்யூரிட்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கவர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள கண்டிப்பா இது ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா இவங்க கவர் பண்ணாலும் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. என்னடா அது சாம்சங் ப்ளோட்வேர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க புதுசா போனை வாங்கி உள்ள என்டர் ஆகிறப்பே பாத்தீங்கன்னா அது ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்கு. அதை ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆட்ஸ், ப்ளோட்வேர்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கிற முடியும். வேணா கேளுங்க, தனியா ஒரு ஷார்ட்ஸா கூட போடலாம். ஓகேவா? எப்பா என்னப்பா முடிச்சிட்டீங்களா இல்லையா? நான் முடிச்சுமா? மறுபடியுமா 2 நிமிஷமா? சரிங்க, நம்ம அதுக்குள்ள போய் கேமரா டெஸ்ட் பண்ணிட்டு
இப்போ இந்த ஃபோனில் 2 கேமரா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்தது. முதல்ல எல்லா ஃபோன்லையும் இருக்கிற அந்த மெயின் கேமரா அது வந்து 50 மெகா பிக்சல் சென்சார், OIS சப்போர்ட் இருக்கு. இதோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, ஓரளவு நல்ல டீட்டெயில்டா கலராகவும் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது செல்ஃபி, அதுவும் 50 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. செல்ஃபியும் பாருங்க. ஸோ கம்பேர் டு மிச்ச சாம்சங் ஃபோனை விட இதுல எனக்கு இந்த செல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கலர்ஸும் பார்க்க நல்லா இருந்தது. அதர் தென் மிச்ச ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைடு மேக்ரோ தான் கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரையிலையும் சாம்சங்ல நம்ம பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸையுமே இங்கேயும் பார்க்க முடியும், இங்கேயும் யூஸ் பண்ண முடியும். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPSல பேக்ல மட்டும் இல்ல ஃப்ரண்ட்லயும் எடுக்கலாம். ஏன்னா சாம்சங்கோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அதுதான். ஈவன் நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கல நீங்க ஸ்விட்ச் பண்றதுனா கூட செல்ஃபி கேமரால இருந்து மெயின் கேமரா வந்து செல்ஃபி கேமரா அதே ரெசல்யூஷன்ல வந்து உங்களால பண்ணிக்கிற முடியுது. ஒரு பாசிட்டிவ் தான். அதே மாதிரி சாம்சங்கை பொறுத்தவரை கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்றத தாண்டி தனியா பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஜெக்ட் எரேசரா இருக்கட்டும், இமேஜ் கிளிப்பிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த போன்லயும் உங்களால யூஸ் பண்ண முடியுது. மொத்தத்துல இந்த கேமரா எப்படி இருக்குன்னு என்கிட்ட சிம்பிளா இப்போதைக்கு கேட்டீங்க அப்படின்னா டீசென்ட்டா இருக்கு. அதே மாதிரி போன ஜெனரேஷன் போன் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு சின்ன என்ஹான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் ஆகுது. அப்புறம் பேட்டரி வந்து முன்னெல்லாம் M சீரிஸ்ல 7000 mAh வரைக்கும் கொடுப்பாங்க. பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh தான் கொடுக்குறாங்க. பட் இதுல ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெயிட் 180 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. போன் நல்லா லைட் வெயிட்டா இருக்கு, யூஸ் பண்ண நல்லா இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆல்சோ சார்ஜிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் இதுவரை அவங்க அதிகமாக கொடுக்குற ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க 45 வாட்ஸ். இதை மோஸ்ட்லி நம்ம வந்து சாம்சங்கோட S சீரிஸில் தான் பார்த்துருப்போம். பட் இதை M சீரிஸ் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி வெறும் 28 நிமிஷத்துக்குள்ள ஃபோன் வந்து 50% சார்ஜ் பண்ணலான்றாங்க. அது உண்மையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜ் கிடையாது. அண்ட் ஆல்சோ எவ்வளோ நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது அப்படின்றதையும் லைவாக டெஸ்ட் பண்ணியும் காமிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும் உங்களுக்காக. ரைட்டு, ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ சாம்சங் சொன்னபடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24-25 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து 50% மேலே வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக சார்ஜ் ஆக ஒரு 1 hour 6 minutesக்கு மேலே வந்து ஆச்சு. இது ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு மாறும். எங்களுக்கு வந்ததை உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்தது அங்கே போய் சொல்கிறேன். இப்போ விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வேரியண்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 27,000. அடுத்து 8-256 பார்த்தீங்க அப்படின்னா 28,000. 12-256 பார்த்தீங்க அப்படின்னா 31,000 ரூபாய். இது எல்லாத்துக்குமே 2,000 ரூபாய் பேங்க் ஆஃபர் இருக்கு. இந்த விலைக்கு இந்த ஃபோனை பார்க்கல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த விலைக்குள்ள இப்பெல்லாம் எவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். பட் இந்த காம்படிஷன்ல இந்த ஃபோனோட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்டா இருக்கும் இல்லையா, அது உண்மையாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முதல்ல அந்த 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, ரெண்டாவது லைட் வெயிட்டா ஃபோன் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. முக்கியமா உங்களோட OS அண்ட் ஈகோ சிஸ்டம் கண்டிப்பா இந்த விலைக்குள்ள அடிச்சுக்கவே முடியாது. என்னதான் கிளீன் UI கொடுக்குறோம், அது மாதிரி கொடுக்குறோம், இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் ஆண்ட்ராய்ட்ல பெருசா எந்த UIலையும் கிடையாது. இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த பட்ஜெட்ல பெருசா யாரும் கொடுக்கிறது இல்ல. முக்கியமா இந்த சாம்சங் பே, நாக்ஸ் செக்யூரிட்டி, வாய்ஸ் ஃபோக்கஸ், இந்த ஓன் டயலர், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் காம்போவா அந்த சாம்சங்கோட OSல தான் வந்து கிடைக்குது. அது கண்டிப்பா இந்த M சீரிஸ்ல M55ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்காகவே நிறைய பேருக்கு இந்த போன் பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ எங்க அப்பாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்சங்ல M சீரிஸ்ல தான் ஒரு பழைய போன் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். டேய் புது போன் ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னப்ப சரிப்பா இந்த போன் வாங்க அந்த போன் வாங்க அப்படின்னு சொன்னப்ப நம்மளுக்கு சாம்சங் தான் அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டம், அந்த ஃப்ளூயன்சி, அந்த OS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு பெருசா வந்து வெளியே வேற போன் வாங்க தோணாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா இந்த போன் ஒரு நல்ல அப்கிரேடா ஃபீல் ஆகும். ஓகேவா, இதுதான் எனக்கு தோணுது. அதர் தென் சாம்சங் ஃபேன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாம்சங் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டு அப்படி இப்படின்னு இல்லை, லாங் டேர்ம், அதாவது இத்தனை வருஷங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வாங்குவாங்க. அவங்களுக்குலாம் மேபி கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அந்த ஐபி ரேட்டிங் கொடுக்குறது, இந்த ப்ரொடெக்ஷன் ஏதாவது பெட்டர் பண்ணியிருக்குது, மெட்டல் ஃப்ரேமு, பிளாஸ்டிக் பில்லாம் இல்லாமல் அதெல்லாம் 1-2 சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அது வேணும் அப்படின்னா A சீரிஸ் வாங்கிக்கோங்கன்றுவாங்க. ஸோ A சீரிஸ் ஃபார் ஐபி ரேட்டிங், M சீரிஸ் ஃபார் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த 25,000 ரூபாய்க்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. பட் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்கப்பா, உங்கள் விஷயம் தான்.